உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்துவது குறித்து அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். இந்த சித்திரை திருவிழாவிற்கு எத்தனை பேர் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? என்னென்ன அம்சங்கள் குறித்து இதில் ஆலோசனை நடத்தப்படுகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக உலகப்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மே 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் மே 6ஆம் தேதி என்றும், மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதியும், மே 9ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டமும், மே 11ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவை, சித்திரை திருவிழாவின் சித்திர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு மே 12ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நடைபெற உள்ளது. சித்திரை திருவிழா தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மதுரை மாநகரம் கொண்டாட்டத்திற்கு தயாராக வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் தமிழகத்தில் மிகப்பெரிய திருவிழாவாக சித்திரை திருவிழா நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சித்திரை திருவிழாவுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். வையாற்றில் கள்ளழகர் இறங்கும் போது அதற்கு தேவையான தண்ணீர்கள் திறந்து விடப்படும். பாலங்கள் வேலை நடைபெறுவதால் தேவையான பாதுகாப்புகள் பொதுமக்களுக்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, காவல் ஆணையர் லோகநாதன், காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.